நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கஜானாவை காலி செய்தது என்று முதலமைச்சர் பேசினார், நாசூக்காக பேசினார். பச்சையாக கொச்சையாக சொல்ல வேண்டும் என்றால் நக்கிட்டு போயிட்டாங்க, ஒரு பைசா வைக்கல. சட்டசபையில போக போக அமளி நடக்கும், அடிதடி நடக்கும், அடிச்சுப்பாங்க, உடைச்சுப்பாங்க. ஏன் தெரியுமோ, ஃபர்ஸ்ட் டைம் ஆதவ் அர்ஜுனா தமிழ்நாடு அசம்பிளியில ஜெயலலிதாவுடைய புடவை உருவினாங்க, இதே திமுக காரங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. அது மாதிரியான ரீகிரியேஷன் இரண்டாவது தரம் தமிழ்நாடு அசம்பிளி நடக்கும். செந்தில் பாலாஜியும் KN நேரும் கைது செய்யப்படுவார்கள் கூடிய விரைவில். இது இந்த ஐசியூல இருக்குது, 3 மாசம் ஓடாது, இந்த ஆட்சி விட்டாங்க அதெல்லாம் சொல்றாங்களே, அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அளவிற்கு விஜய் அவர் திமுக தலைவர்களை கண்டிப்பாக கைது செய்வதில் மும்முரம் காட்டுவார். வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் காணொளி மூலம் நம்முடன் இணைந்திருப்பவர் டெல்லி ராஜகோபால் அவர்கள். இந்தியாவின் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்களுடன் இன்றைய அரசியல் சூழல் பற்றி பேசுவோம். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் கார்த்திக். நல்லா இருக்கீங்களா சார்? அமக்கலமா இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயுடைய டெல்லி பயணம் அது நிறைவடைந்து 2-3 நாள் ஆகிவிட்டாலும் இன்னும் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டு வருது. எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்தது மிகப்பெரிய ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, தமிழகத்துக்கு எந்த விதமான ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்களை சொல்றாரு. முதலமைச்சர் விஜயோட டெல்லி பயணத்தை பற்றி நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக, அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளராக எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு வரியில் செய்தி மலர் நேயர்களுக்கு கார்த்திக் மூலமாக சொல்ல வேண்டும் என்றால் 100க்கு 95 மார்க் கொடுக்கலாம். ஓஹோ. தாங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒரு பின்னணி இருக்கிறது கார்த்திக். 18ஆம் தேதி ஜூன் மாதம் தமிழக சட்டமன்றம் கூட இருக்கிறது. அதில் வெள்ளை அறிக்கை தரப்போகிறார்கள் தமிழகத்தினுடைய நிதி நிலையை பற்றி. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கஜானாவை காலி செய்தது என்று முதலமைச்சர் பேசினார், அது நாசூக்காக பேசினார். பச்சையாக கொச்சையாக சொல்ல வேண்டும் என்றால் நக்கிட்டு போயிட்டாங்க, ஒரு பைசா வைக்கல, நாட் ஈவன் 1 பைசா. இதைத்தான் நிர்மலா சீதாராமன் டெல்லி வந்தபோது முதல் தடவையாக வந்தபோது கேட்டார். 2வது தடவையாக நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்ட விஜய் அவர்கள் மதிய சாப்பாடு இந்த எந்த செய்தித்தாளிலேயே செய்தி மலர்ல வராதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன். சொல்லுங்க சார். அங்க அந்த நிதி ஆயோக் கூட்டத்தினுடைய பக்கத்தை ஒரு 15 டேபிள் போட்டு இருந்தாங்க, ரவுண்ட் டேபிள். புகைப்படம் தான் வந்திருக்கு, ஒண்ணு உங்களுக்கு அனுப்புறேன், அந்த புகைப்படத்தை போட்டு காமிங்க உங்க நேயர்களுக்கு. கண்டிப்பா. பிரைம் மினிஸ்டர் அந்த 15 டேபிளுக்கும் போய் பேசினார். அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள உட்காந்து என்ன நடக்குதுன்னு விஜய் கிட்ட வரும்பொழுது விஜயை தட்டி கொடுத்துட்டு, உன்னுடைய பேச்சு நான் கேட்டேன், ஐ ஹர்ட் யுவர் வாய்ஸ், ஐ ஹர்ட் யுவர் ரெக்கார்ட். நீ கரீப்னு சொன்னா புவர் கண்டிஷன், ஏழ்மை கட், நீ ஏழ்மையை பார்த்திருக்கேன், பசியை பார்த்திருக்கேன்னு நீங்க சொன்னீங்க. அந்த வீடியோவை நான் பார்த்தேன். உங்களுக்கு தெரியும், நானும் டீ வித்துட்டு வந்தவன், எங்க அம்மா 10 பாத்திரம் தேய்ச்சாங்க, எச்சையாளர் எடுத்தாங்க அங்க குஜராத்ல. நம்ம 2 பேரும் ஏழையினுடைய சிரிப்பில் இறைவனை காண்கிறோம் என்று அண்ணாதுரை சொல்றதை கோட் பண்ணார் அவர் பிஎம். அதுல விஜய் அவர்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன் கார்த்திக், மிகவும் மனம் நெங்கு போனார், ஊருக்கு போனார். அதை தவிர தமிழக அரசாங்கத்திற்கு பதவியேற்றுக் கொண்டவுடன் பதவியேற்பு விழாவில் விஜய் சொன்னது தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் என்று சொன்னார். எனக்கு யார் எங்க சொன்னாலும் டிரான்ஸ்பரண்டா இருப்பேன்னு சொன்னார். பவர் சென்டர் ஒண்ணு அது விஜய்ன்னு சொன்னார். எல்லாம் பின்னணியில் வைத்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடியிடம் பேசும் பொழுது தமிழகத்திற்கு பல திட்டங்களை கொடுத்தார். 14 அம்ச திட்டத்தை கொடுத்திருக்கார். அடுத்த மாதம் வரக்கூடிய தமிழக நிதிநிலை அறிக்கையில் மேற்கோள் காட்டப்படும். பிரைம் மினிஸ்டருடைய நிதி ஆயோக் கூட்டத்தை கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. முதல் தடவை வந்தபோது நிர்மலா சீதாராமன் பேசின போது, நீங்க இவ்வளவு பெரிய பதவியில் இருக்கீங்க, உங்களை நான் அடிக்கடி டெலிவிஷன்ல பார்த்துட்டு இருக்கேன், மத்திய நிதி அமைச்சர்னா 10 வருஷமா இருக்குது, 15 வருஷமா இருக்குதுன்னா சும்மா இல்ல, அதுவும் தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கீங்கன்னா ரொம்ப பாராட்டு சொல்லிட்டு முதல்ல ஒரு 5 தனியா பேசியிருந்தாங்க. அதிகாரிகளை கூப்பிட்டார் விஜய். விஜய் கையில ஒரு பாக்கெட் வச்சிருந்தார், கையில பேப்பர்லாம் எடுத்து போடுறாரு, ஒரு பேப்பர்ல ஒரு 5 பாயிண்ட் எழுதி படிச்சுட்டாரு. சீதாராமன் ரொம்ப மனசு உருங்கி போனாங்க, நீங்க சொல்றது கரெக்ட்,
நம்ம அரசியல் பண்ணியே நரேந்திர மோடி ஒழிக, அமித்ஷா ஒழிக, பாஜக ஒழிக, மத்திய அரசாங்கத்தை ரிமோட் கண்ட்ரோல்லாம் பேசினார் அவங்க சீஃப் மினிஸ்டர். அதனாலதான் தமிழ்நாட்டுக்கு 13 லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க 10 வருஷத்துல. பாருங்க, அவங்க ஒரு பேப்பர் கொடுத்தாங்க. தான் வெள்ளை அறிக்கை, தமிழ்நாடு வெள்ளை அறிக்கையினுடைய சாராம்சமாக இருக்க போகிறது. அதை முன்கூட்டியே நான் செய்தி வள நேயர்களுக்கு சொல்லுகிறேன். காரணம், மத்திய அரசாங்கத்திலிருந்து வந்த அனைத்து பணியும் சென்னையில் இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்ன செய்தது? அப்போ திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மத்திய அரசிலும் நிதியே வரவில்லை அப்படின்னு தான் சொல்லிட்டே இருந்தாங்க தொடர்ந்து. அத பிரதமரும் சொல்லியிருக்காரு, விஜயன் கொடுத்திருக்காரு. மத்திய அரசாங்கத்தில் வந்தது 30% டாக்ஸ் பண்ணிட்டாங்க, ஸ்டாலின் டாக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு அவர். விஜய் புரிந்து கொண்டார். விஜய் டெல்லி விஜயத்தில் புரிந்து கொண்ட ஒரே ஒரு விஷயம், 2 டைம் வின் பண்ணி ஆஸ் சீஃப் மினிஸ்டர். 2 தடவை விஜயம் பண்ணிருக்காரு. ஒரு தடவை வச்சு தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைவை பற்றி தான் பேசினார். சரி, நிதி அமைச்சர் சரி. 2வது வந்தபோது நிதி ஆயோக் கூட்டத்தில் மற்ற மாநில அமைச்சர்களை எல்லாம் பார்த்து, யோகி ஆதித்யநாத்தை பார்த்து சிங்கப்பெண்ணுடைய தாத்பரியத்தையும் தன்னுடைய முக்கியத்துவம் சொன்னார். உடனே யோகி ஆதித்யநாத் சொன்னார், எங்களுடைய டிஜிபி, உத்தரப்பிரதேச டிஜிபி நான் சென்னைக்கு அனுப்பி வைக்கிறேன். உங்க சித்தார பெண்ணுடைய என்ன பண்ணிருக்கீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்க ஆளுங்க எங்க ஊருக்கு அனுப்புங்க, கொஞ்சம் நாங்களும் கத்துக்கணும் பாக்குறோம். உத்தரப்பிரதேசத்தை அது மாதிரியான திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சொன்னேன். இதுதான் ஒரு முழு அம்சமாக பார்க்க போனால் நான் சொன்னேன் 100க்கு 95 மார்க் தரலாம். நீங்க கேள்விகள் பதில் சொல்லுங்க. காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறதுக்கு நீங்க முயற்சிக்காதீங்க. அதாவது இங்க தமிழகத்துல காங்கிரஸ் நீங்க வளர்த்து விடாதீங்க அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் பிஜேபி தரப்புல ஒரு அழுத்தம் தரப்பட்டதாக இங்க செய்திகள்லாம் பரப்பப்படுது. அப்படிங்களா? பொய், அத்தனையும் பொய். விஜய் அவர்களிடம் அரசியல் பேசவே இல்லை. நரேந்திர மோடி பிரதமர் ஆகட்டும், நிர்மலா சீதாராமன், மற்ற யாராகட்டும், நானும் படித்தேன். சிபி ராதாகிருஷ்ணன் சொன்னாங்க, பொய். அதெல்லாம் பொய். நான் ஆதாரபூர்வமாக சிபி ராதாகிருஷ்ணன் தரப்பில் இருந்து நான் அதை மறுக்கிறேன். காரணம், என்னிடம் அவர் பேசும்பொழுது சிபி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார், நான் அதெல்லாம் பேசவே இல்லைன்னு பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. இது திராவிட முன்னேற்ற கழகத்தினால் திருத்தி விடப்பட்ட செய்தியாக இருக்கக்கூடும் என்று நான் அவர் தெரிவித்தேன். அவர் நாங்க ஜென்டிலா பழகினோம். டெல்லியில ஒரு மலை மந்திர் என்று ஒரு கோவில் இருக்கிறது, முருகன் கோவில். வெங்கட்ராமன் நிறுவி வைத்தார். ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு, மலை மேல இருக்கு அந்த கோவில். அந்த கோவில்ல இருந்து தினம் பூஜை பண்ணிட்டு பிரசாதம் வரும். சிபி ராதாகிருஷ்ணன் அவர் குங்குமம் வச்சுப்பாரு. குங்குமத்தை விஜய் கிட்ட காமிச்சாரு. விஜய் எடுத்து வச்சிருந்தாரு. ஆமா, அந்த குங்குமத்தோட தான் ராகுல் காந்தி வீட்டுக்கு பார்க்கலாம் போனாரு. அந்த குங்குமத்தை மரியாதை கொடுத்தாரு, கைத. இதெல்லாம் இருந்தே தவிர அரசியல் பேசப்படவில்லை. திமுக போய் சொல்லுகிறது. இங்க பொறுத்த வரைக்கும் திமுக தன்னுடைய தோல்வியை ஆராயறதுக்கு ஒரு குழுவெல்லாம் அமைச்சாங்க. அந்த குழுவெல்லாம் அறிக்கையெல்லாம் கொடுத்திருக்கு. ஆனாலும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜயோடைய இந்த தாவேகாவோட ஆட்சி நிலைக்காது அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்களே. டெல்லிக்கு அவர் வந்த பிறகு, டெல்லியிலிருந்து பணம், அதாவது நிதிநிலை அறிக்கை எல்லாம் புரிந்து கொண்ட பிறகு என்னுடைய மனதில் படுகிறதை நான் சொல்லுகிறேன் கார்த்திக், செய்தி மலர் நேயர்களுக்கு. 5 வருடம் அல்ல 10 வருடம் தாக்கு பிடிப்பார் விஜய். அவருக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் பாருங்க, ஸ்டாலினுக்கு 5 அமாவாசை 10 அமாவாசைன்னுட்டு. ஆமா ஆமா, விஜய்க்கு குறைஞ்ச 100 அமாவாசை இருப்பார். அதாவது இந்த ஒரு மாத ஆட்சியை பார்த்து மக்கள்லாம் ரொம்ப வெந்திப்பி போயிருக்காங்க. ஏண்டா ஓட்டு போட்டோம் ஆயிருக்காங்க அப்படின்லாம் ஸ்டாலின் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. இன்னும் அவங்க தன்னுடைய தோல்வியை இன்னும் அவங்க உணர்ந்துக்கலையோ? அது தவிர இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்ல போற கார்த்திக். சொல்லுங்க சார். மதுராந்தகம் என்று இருக்கக்கூடிய இடத்தில், சென்னையிலிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இடத்தில், மதுராந்தகத்தில் நேற்று தமிழ் வெற்றி கழகத்துடன் அதிமுக, திமுக மற்ற கட்சியிலிருந்து இணைந்த ஒரு 50,000 பேர் அந்த லோக்கல் எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு அங்க ஒரு இணைப்பு விழா வச்சு, அதுல எல்லா ஸ்பீச்சை பார்த்தேன். ஆதவ அர்ஜுனோட ஸ்பீச்சை கேட்டதுல இருந்து எனக்கு மனசுல புரியுறது, தமிழக சட்டமன்றம் கூடுவது, அதை தவிர சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்கெல்லாம் 17ஆம் தேதி ஸ்டாலின் ஒரு மீட்டிங் கூட்டிருக்காரு, எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும்னுட்டு. நான் டெல்லியிலிருந்து தமிழக சட்டமன்றத்தினுடைய ஒரு ப்ரொசீடிங்ஸ், அதனுடைய வர்ணனை சொல்ல வேண்டும் என்றால், 19ஆம் தேதி 20ஆம் தேதியில நீங்க பாருங்க, சட்டசபையில போக போக அமளி நடக்கும், அடிதடி நடக்கும், அடிச்சுப்பாங்க, உடைச்சுப்பாங்க. ஏன் தெரியுமோ, ஃபர்ஸ்ட் டைம்
ஆதவ் அர்ஜுனா தமிழ்நாடு அசெம்பிளியில ஜெயலலிதாவுடைய புடவை உருவினாங்க இதே திமுக காரங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. அது மாதிரியான ரீகிரியேஷன் 2வது தரம் தமிழ்நாடு அசெம்பிளி நடக்கும். காரணம் ஆதவ் அர்ஜுனாவோட பேச்சை பார்த்தால் மோதல் போக்கில் தான் தமிழக சட்டசபை நடக்கும். காரணம் திமுக இருந்து பேசுறாங்க பாருங்க, வளர்றாங்க பாருங்க. 1 மாசம் ஆட்சி இருந்து 2 மாசத்துல போயிடும். முதல்ல 6 மாசம் இப்ப 3 மாசம் ஆகிட்டாங்க. ஸ்டாலின் டியர் ஃப்ரெண்டு விஜய்க்கு எதிரி ரஜினிகாந்த் சொன்னாரு 2 வருஷம்னாரு. இவங்க 1 மாசத்துலயே மூட்டை கட்டுறாங்க அவருக்கு. ஒண்ணு. 2வது ஆதவ் அர்ஜுனா பேசும்போது ரெட் ஜெயண்ட் நாங்க ஆட்சி வந்த அப்புறம் ஒரு டிரான்சாக்சன் பண்ணவே இல்லை, ஏன் மூடிட்டாங்களா கடையான்னு கேட்டார். அதை தவிர நான் சில முக்கிய தமிழ் வெற்றி கழக தலைவரிடம் பேசும்பொழுது என் மனதில் படுவதை வெளிப்படையாக இருட்டடிப்பு செய்யாமல் செய்தி மலர் நேயர்களுக்கு சொல்லுவேன் என்றால், செந்தில் பாலாஜியும் KN நேரும் கைது செய்யப்படுவார்கள் கூடிய விரைவில். அதனுடைய பாத்தீங்கன்னா எப்படி திரிணாமுல் காங்கிரஸ் வந்து கரைந்து ஒட்டி ஒன்னில்லாத ஆயிட்டோ வெஸ்ட் பெங்கால்ல, அதே மாதிரி அதிமுக தமிழகத்தில் ஆயிட்டோ. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதத்திற்குள் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளுக்கு முன்னதாக செப்டம்பர் 15, 2026 முன்னதாக திமுகவும் அந்த மாதிரியான ஒரு கலைவர நிலைமைக்கு போய் பலர் ராஜினாமா செய்வார்கள், பலர் விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஓட போறாரு விஜய். கொள்கை எதிரி சொன்னாலும் பாஜக, அரசியல் எதிரி திமுக என்று சொன்னதை நிலைநாட்டி காண்பிப்பார். காரணம் என்ன? இது இந்த ஐசியூல இருக்குது, 3 மாசம் ஓடாது, இந்த ஆட்சி தங்க அதெல்லாம் சொல்றாங்களே, அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அளவிற்கு விஜய் அவர் திமுக தலைவர்களை கண்டிப்பாக கைது செய்வதில் மும்முரம் காட்டுவார். அதற்கான ஆயத்தங்கள் செய்து வருகிறார் திரைமறைவில். அதனுடைய இண்டிகேஷன் தான், முகவுரை தான் நேற்று ஆதவ் அர்ஜுனா பேசியது. காரணம் என்ன? ஆதவ் அர்ஜுனா பேசியதில் 3-4 அம்சங்கள் நாங்கள்லாம் இனிமேல் சும்மா விட மாட்டோம், திருமாவளவன் வந்து எந்த நிமிஷம் நாங்கள் வித்ட்ரா பண்ணுவோம் சொன்னதை வச்சு இந்த ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து திமுகவுடைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் பல கதைகளை கட்டினாங்க. அதெல்லாம் பொய்ன்னு சொல்லி விளக்கினார் பாருங்க. அந்த கோபத்திலும் இருக்காங்க. எத்தனை கலப்பி விடணுமோ அத்தனை ரூபா திமுக செய்கிறது என்பதை ஆதவ் அர்ஜுனா நேற்று படம் பிடித்து காண்பித்தார். அதுதான் ஒரு முத்தாய்ப்பு வைப்பது போன்று. அந்த ஸ்பீச் கேட்டீங்கன்னா திமுகவோட கூட்டணி கட்சிகளை வந்து ஒவ்வொன்றாக அறிவித்தே இப்ப வெளியில வந்துருச்சு. சிபிஐ சொல்லிட்டே வெளியில வந்துட்டாங்க. திமுக கூட்டணியில யாரும் இல்லை. இப்ப திமுக ஒரு தனிமரமாக இங்க இருக்கிற மாதிரி இருக்கு. இனிமேல் அவங்க பொதுவாக வந்து இனிமேல் தனியாகத்தான் நிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ற மாதிரி பேசுறாங்களா சார்? அப்படியா? 2026 பொது தேர்தல் அசெம்பிளி தேர்தலுடைய முக்கிய முடிவு 2 மாநிலங்கள், ஒன்னு வெஸ்ட் பெங்கால், இன்னொன்னு தமிழ்நாடு. இது இந்திய அரசியலையே, இந்திய ஜனநாயகத்தை மாற்றி அமைத்தது. 22 எம்பிக்கள் வெளியேறினார்கள் திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து. அதிமுக இருந்து பலர் வெளியேறினார்கள், வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அதிமுக இருக்கக்கூடிய நிலைமை என்ன இருக்கு தெரியல. அதே சமயத்தில் தாங்கள் குறிப்பிட்டீர்கள், நான் ஒரு வெட்ட வெளிச்சத்துல சொல்லணும்னு சொன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் இன்று இருக்கக்கூடிய நிலைமை மம்தா பானர்ஜியை விட மோசமாக இருக்கிறது. அதை செய்தி மலர் நேயர்களுக்கு வர்ணனை காட்ட வேண்டும் என்றால், திருத்தணியில் நின்று கொண்டிருக்கக்கூடிய முருகன் பெருமான் கையில் வேலுடன் ஒரு கோமணத்தோட நிற்கிறார் பாருங்க. உடம்புல ஜட்டி போட்டு பனியன் இல்லாத அந்த மாதிரி நிலைமை திமுகவிற்கு ஆக்கி விடுவார் செப்டம்பர் 2026 முன் விஜய். தனி மரமாகிப்படுவார்கள். அவரோட அலையன்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. கட்சியும் உடஞ்சி போடும். காரணம் என்ன என்று கேட்டால், வேண்டுமென்றே ஆட்சிக்கு 1 மாதம் வந்த பிறகு நேற்று ஆதவ் அர்ஜுனா அந்த ரெட் ஜெயிண்ட பத்தி பேசினதனுடைய தாற்பயம், அதனுடைய பின்னணி இதுதான் என்று நான் உங்களுடைய நேயர்களுக்கு விளக்கமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். சொல்லுங்க சார். காரணம் என்னன்னா, 2021 முன்னாடி ரெட் ஜெயின்ட் கம்பெனியே கிடையாது. எவ்ரி இயர் 5 படம் ரிலீஸ் தான் 25,500 கோடி நீங்க செலவச்சீங்க. இந்த 1 மாசத்துலயே ஒரு பக்கத்துக்கு கூட ஒரு விளம்பரமும் தரல, ஒரு விதமான லோன் தரல. ஒரு பிக்சருக்கு ரஜினிகாந்த், கமல்ஹாசன் தான் பண்ணிட்டே இருந்தாங்க, மீதி பிக்சருக்கு லோன் தந்திருந்தாங்க. இது என்ன பேங்கா அப்படின்லாம் கேட்டார் பாருங்க. அதன் மூலமாக கண்டிப்பாக ரெட் ஜெயண்ட் மீது தமிழக அரசாங்கம் குறி வைத்திருப்பதை சூசகமாக தெரிவித்தார் ஆதவ் அர்ஜுனா. அதை தவிர ஒண்ணு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒண்ணு செய்ய போறதுங்க. செய்தி மலர் நேயர்களுக்கு சொல்லணும்னா, நான் டெல்லியில இருந்து கண்டுபிடிச்சது உங்களுக்கு சென்னையில இருக்குன்னு சொல்றேன். 5 இலாக்காக்கள் தமிழகத்தில். அந்த 5 இலாக்காக்கள் 5 வெள்ளை அறிக்கை தரப்போகிறார்கள் அந்தந்த மந்திரிகளை பற்றி.
நிதி வெள்ளை அறிக்கையை விட்டுருங்க. ம், ம். ராஜ்மோகன் என்று சொல்லக்கூடிய அமைச்சர் செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருக்கிறார். ம், அவரிடம் முதலமைச்சர் ஒரு ஆணை இட்டிருக்கிறார். தங்களுடைய இலாக்கா மூலமாக 2021 முதல் 2026 வரை தமிழக டைரக்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பப்ளிக் ரிலேஷன்ஸ் டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ, ம், எக்ஸ் அமௌண்ட், ம், ம். 100 கோடி வச்சுங்க. ம், அது பத்திரிகைகளுக்கு விளம்பரம் கொடுத்தது 90 கோடின்னு வந்திருக்குது அவங்க கையில. ம், ம். ஆக மொத்தம் அதையெல்லாம் வெளியிட்டாங்கன்னா திமுக அரசு வெறும் பொம்மை அரசாகத்தான் இருந்தது என்பதை நிரூபிக்க இருக்கிறார் விஜய். ம், ம். நிதிநிலை பற்றி, விளம்பரத்தை பற்றி. அடுத்ததாக டாஸ்மார்க்ல ம். இப்ப பாருங்க, டாஸ்மார்க்க பிரைவேடைஸ் பண்ண போறேங்கிறாரு. ம், ம். தனியார் துறைக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதுல இருந்து வரக்கூடிய லாபங்கள்லாம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு டாக்ஸா வந்துருச்சுன்னா எங்களுக்கு லாபம் தான். இந்த 10 ரூபா பாலாஜி கட்சிக்கு போறதை விட நான் ஆட்சிக்கே கொண்டுருவேன், பொதுமக்களுக்கு அந்த தாக்கத்தை தரமாட்டேன் என்று உறுதி கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி நீர்ப்பாசன வசதி இருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் செய்த அனைத்து ஊழல்களையும் வெளிக்காட்டுவது மாதிரி, மணல் கொள்ளையில் ஈடுபட்ட மாதிரி, மணல் கொள்ளையில் எப்படி சுப்ரீம் கோர்ட் 5 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மீது ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி இவங்க ஆக்ஷன் எடுக்காது இருந்தாங்களோ, அதே மாதிரி அந்த 5 பேரையும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியை விஜய் ஆணையிட்டிருக்கிறார். ஆக மொத்தம் 5 வெள்ளை அறிக்கை வர இருக்கிறது. தமிழகத்தினுடைய நிதிநிலையை தாங்கள் புரிந்து கொள்ளலாம் அதிலிருந்து, தமிழக அரசியலை புரிந்து கொள்ளலாம் அதிலிருந்து. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, இப்பயும் திருப்பி சொல்றாரு, தாவேகா ஒரு பொருட்டு கிடையாது, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி, தாவேகா ஆள் பிடிக்கிற வேலைகளில் இறங்குகிறது அப்படின்னு தொடர்ந்து குற்றச்சாட்டு, அவருடைய குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைமையை சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது. கட்சியை நன்றாக கவனிக்க ஆரம்பித்தார். ஆனால் அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு அப்ரோச் இருக்கு பாருங்க, அது தவறு விட்டது. தன்னுடைய மகனை மிதுன் அவர்களை தமிழகத்தினுடைய அதிமுகவுடைய இளைஞரணி செயலாக போட்டாரே, ஆனால் உதயநிதிக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்க போகிறது? கூடிய விரைவில் அவர் வேண்டான்னு சொன்னாரு. ஆனா KP முனுசாமி போன்றவர்கள்லாம் ரொம்ப வற்புறுத்தி கொண்டு வர போறாங்கன்னா பத்திரிகை செய்திகள்லாம் வருது. ஆக மொத்தம் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் வித்தியாசம் இல்லை. குடும்ப சொத்தையும் கட்சியினுடைய சொத்தையும் குறைஞ்சது ஒரு பல 1000 கோடிகள் 2 பேருக்கும் இருக்குதுங்க, 2 கைதியும். ஏடிஎம்கேக்கும் இருக்கு, டிஎம்கேக்கு. அம்மையார் இருந்த பொழுது 35,000 கோடி என்று ரஃப் எஸ்டிமேஷன் இருந்தது. இப்ப அந்த இருக்கும். அதையெல்லாம் கண்டிப்பாக எதிர்காலத்தில் தன்னுடைய மகனுக்கு அதை கொடுக்க வேண்டுமா என்று இருவருமே நினைக்கிறார்கள். ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமி இருவருமே. ஏன்னா ஏடிஎம்கேக்கு 35,000 கோடின்னா திமுகவுக்கு 50,000 கோடி மேல இருக்கும். ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா 1,00,000 கோடி. அதுதான் அதைத்தான் விஜய் அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். 2 கட்சியும் லூட் அடிச்சாங்க, நாங்கெல்லாம் வெளில கொண்டுருவோம்னுட்டு. அதிலிருந்து பயந்து பண்றதுக்காகத்தான் இவங்கெல்லாம் வெளில கொண்டு அவுட் சோர்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களோ ஒரு நிலைமை அறிக்கிறது தெரிகிறது. இப்போ தமிழ்நாடு அசம்பிளி 18ஆம் தேதி கூட போறதுங்க, கவர்னருடைய இருக்குங்க. அதை நேரடி ஒழிப்பு செய்ய போகிறார்கள். தனியாக இனி வரக்கூடிய நாங்களில் டிரான்ஸ்பரண்டா இருப்பேன், வெளித்தன்மையாக இருப்பேன் என்று முதலமைச்சர் சொன்னதற்கு இணங்க, அவர் சபாநாயகர் பிரபாகரன் சொன்னதற்கு இணங்க இந்த மாதிரி பேச்சு எல்லாம் ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு அசம்பிளியில் பல மோதல்கள், பல ரக்கஸ் இருக்கும், பல டென்ஷன் இருக்கும். எனக்கு இன்னும் அச்சையாக சொல்ல போனவான சபாநாயகருக்கு தான் பொறுப்பு, முதலமைச்சருக்கு பொறுப்பு. தமிழகத்தில் எப்படி அந்த அம்மையார் ஜெயலலிதாவுடைய புடவை உரினார் என்று ஆதவன் அர்ஜுனா சொன்னது மூலமாக தமிழகத்தில் அடிதடி நடந்தால் நடக்கும். சட்டசபை உள்ள டிஎம்கே ஒரு பிளான் பண்ணி உள்ள வரலாம், ஏடிஎம்கே பிளான் பண்ணி உள்ள வரலாம் இல்லையா? அது விஜய் அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் தமிழகத்தை சட்டம் ஒழுங்கு குறைந்து விட்டது என்பதை சட்டசபையின் மூலமாக தெரிவிக்க வேண்டும் என்று இருவரும் நினைத்திருக்கலாம். நாம் இந்த செய்தி மலர் மூலமாக கார்த்திக் ராஜகோபாலன் பேசுவதை முதலமைச்சருடைய கவனத்திற்கு காவல்துறை கொண்டு செல்லுமே ஆனால் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நாம் சொல்லுகிறோமே தவிர வன்முறையை தூண்டவில்லை. வன்முறை அதுல நடந்ததுன்னா அப்ப யாரு சொல்லுவாங்க நடக்க போகிறதுன்னு நம்ம சொல்ல போறோம். As a journalist, I have every duty to highlight that. நான் தான் ஹைலைட் பண்றேன். எனக்கு கிடைக்கக்கூடிய செய்தி எல்லாம் தமிழக போலீசாரும் உளவுத்துறையும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முதலமைச்சருடைய உடம்புக்கு பாதுகாப்பு, சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி கண்டிப்பாக இருக்க வேண்டும். இது எல்லா எம்எல்ஏக்கும் பொருந்தும், 234 எம்எல்ஏக்கும் பொருந்தும். ஒருத்தருக்கு 2 பேருக்கு வரல, 4 பேர் 230 எம்எல்ஏ. ரொம்ப டென்ஷனா போயிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசியல்.
இவங்க ரொம்ப பேருமே இது அதிமுக விட திமுக தான் ரொம்ப தெரியுமோ. உதயநிதி எதிர்க்க ஸ்டாலின் பாக்குறது, உதயநிதி எதிர்க்க விஜயை பாக்குறது கண்ணு எரியுங்க. கண்ணுல மொடாவடி போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நம்ம குடும்பம் தான் அங்க உட்காரணும், வேற யாரும் உட்கார கூடாது. இது என்னங்க இது? 8 கோடி தமிழர்களுடைய பிரதிநிதியாக 1,80,00,000 ஓட்டு வாங்கிய விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருப்பதை எப்படிங்க உதயநிதி தடுக்க முடியும்? தேர்தலில் வெற்றி பெற்றுட்டோம், அவங்க உட்காந்துக்கோ. இது எப்படிங்க அன்னெசரியா ஆஃப் தி வே மார்க்ல போய் எப்படி நீங்க அவளை தூக்கி அடிக்க முடியும்? எப்படி முடியும்? அதனாலதான் அவங்க வன்முறை கண்டிப்பாக இருக்கும். இந்த செஷன்ல என்ன, அடுத்த செஷன்ல கண்டிப்பா. என்ன மைனாரிட்டி அரசாங்கம் பாருங்க, அது சென்ட்ரல் அப்படி உண்டு பண்ணி இருக்காங்க. தடதடப்ப பரபரப்ப. கண்டிப்பாக. மிக்க நன்றி சார். தமிழக அரசியல் சூழல் பற்றி எங்களுக்கு விளக்கியதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி சார்.